ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. இன்றைக்கி ஸ்ரீசக்தி 415 என்ன மாதிரி கெஸிங் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுருக்கமாகவே வின்வின் 769 நேற்று என்ன ரிசல்ட்டு, நம்மளுக்கு அது நம்மளுக்கு என்ன மாதிரி கெஸிங் நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம், எப்படியெல்லாம் கெஸிங்கில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி ஸ்ரீசக்தி 415 அதுக்குரிய கெஸிங் பார்த்துடலாம். நேற்று வின்வின் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 36-63. நம்ம நேற்று கொடுத்த கெஸிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்ரீசக்தி 415 எப்படி கெஸிங்கில் வரப்போகுதுன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின்வின் 769 இதுக்கு நேற்று கெஸிங்கில் வின்வின் 769 நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் நண்பர்களே, அதாவது ஏ போர்டில் 9 அல்லது 8, பி போர்டில் 0 அல்லது 6, சி போர்டில் 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் நம்ம கொடுத்த கணிப்புப்படி 6-3 பிசியில் டேரெக்டாகவே பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0-8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 5-0-8 மூணுமே நேற்று போர்டில் உட்காரல. நம்ம கொடுத்த கணிப்பில் பிசியில் 63 அப்படிங்கிறது டேரெக்டாகவே உட்காந்துருச்சு. நான் முக்கியமாக நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5க்கு ஒருவேளை 5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதனால தான் 9-8-5-4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் 7 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கணிப்பில் 763 கொடுத்துருங்க. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 663. அவ்வளோதான் நம்பரில் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏபி ஏசிபிசி இருந்தாலும் சரி, நம்ம பேசி அதாவது 00 டபுள் நம்பர்ஸ் கன்ஃபார்மாக எனக்கு பிசியில் டபுள் நம்பர் கன்ஃபார்மாக வந்துச்சு. ஆனால் அது ஏபியில் டபுள் நம்பராக பாஸ் ஆகிருக்குது. அவ்வளோதான் நம்பரில் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் பிசியில் டபுள் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னேன். ஏபி ஏசியில் எனக்கு தெரிஞ்சு டபுள் நம்பர்ஸ் எனக்கு என்னோட கணிப்பில் வரல. ஆனாலும் பிசியில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிசியில் டபுள் டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கணிப்பு எடுத்திருந்தேன் நம்பர்ல. சரிங்களா? 663க்கு நான் 763, 863, 263 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 463 அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம கணிப்பில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் பிசி 63 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 4 டிஜிட்டில் 3 நம்மளோட கணிப்பில் 7-4-9 அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் 3 அது எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 3 அப்படியே பவரில் கொண்டு வந்திருக்காங்க. நான் எப்படி கெஸ் பண்ணேன்னா 8 + 1 9 வரலாம், இல்லை 8க்கு 7 வரலாம் மைனஸில், இல்லை 8க்கு 4 வரலாம்னு நினச்சேன். ஆனால் 8க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் பிசி 63 அருமையான வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீசக்தி எப்படி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், சுருக்கமாக முடிச்சிடுறேன் நண்பர்களே. சரிங்களா? 14ஆம் தேதி இன்னைக்கு ஸ்ரீசக்தி 415 எப்படி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 36-63. அதாவது நம்ம நேற்று கணிப்பில் என்ன கொடுத்துருந்தோம்னா பிசியில் டபுள் நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு கொடுத்துருந்தோம். அதே தான் இன்றைக்கும். அதாவது இன்றைக்கி ஏபியில் 66 வந்ததுனால அதாவது இன்றைக்கி பிசியில் டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு பிசியில் கன்ஃபார்மாக டபுள் நம்பர் வரும்னு பார்த்தோம். அது ஏபியில் வந்துச்சு. ஆனால் ஏபியில் வந்த நம்பர் டபுள் நம்பர் இன்றைக்கி பிசியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எது முக்கியமான நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சீக்கிரமாகவே சுருக்கமாக சொல்லிடுறேன் நண்பர்களே. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9-4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6க்கு 4 அல்லது 7, பி போர்ட்லையும் 6, அதுக்கு 9 அல்லது 0, சி போர்டில் பார்த்திங்கன்னா 3க்கு 1 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. இதில் முக்கியமான நம்பராக என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நான் கீழே உங்களுக்கு கொடுத்துட்றேன், தெளிவாகவே உங்களுக்கு இருக்கும். ஏபியில் பார்த்திங்கன்னா 37, 15, 58, 55, ஏசியில் 34, 17, 77, 44, பிசியில் 74, 57, 09, 50, 77. ஏபி ஏசிபிசி யாராச்சும் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கணிப்புகளை கரெக்டாக இருக்கிற பட்சத்தில். சரிங்களா? ஏசியில் நான் 77 அப்படிங்கிறது ஏன் டபுள் நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே சொல்லிடுறேன். 6க்கு 7, 3க்கு 7 அப்படியும் வரலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா ஏசியில் 6க்கு 4, 3க்கு 4 வரலாம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸை கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல. உங்களுக்கு இந்த நான் கொடுத்த கெஸிங்கில் கரெக்டாக இருக்குது, மேட்சிங் ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது நேற்று ரிசல்ட்டு ஏபியில் டபுள் நம்பர்ஸ், ஆனால் இன்றைக்கி பிசியில் டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை ஏபியில் அப்படியே வச்சாலும் அதுக்கும் நம்ம விட்டு வைக்க போகிறது கிடையாது. அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏ போல் 6க்கு 5, 6க்கு 5, 55 கூட ஏபியில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிசியில் மறக்காமல் நீங்கள் டபுள் நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதாவது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9-4 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். பிசிலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏபிசி பாக்ஸில் முக்கியமான நம்பராக
இது ஏன் எப்படிப்பா இந்த நம்பர்ஸ் இப்படி கரெக்டாக எடுத்திருக்கியா இது பாக்ஸில் போட்டு பார்த்தியான்னு கேட்குறீங்களா? இல்லை, ஏன் நான் இந்த நம்பர் இப்படி ரேண்டமாக செக் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இருந்தாலும் இப்போ ஏபிசி பாக்ஸில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தலாம். 374, 479, 757, 107. அதே மாதிரி 4 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி அதுக்கும் பவர் நம்பர் வரதுக்காக தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது 3க்கு பவர் நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் 3க்கு பவர் நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள். சரிங்களா? 3க்கு 6 பவர் நம்பராக வரலாம். அப்படி இல்லைனா 30 பவர் நம்பராக வரலாம். அப்படி இல்லைனா 3க்கு 6 பவர் நம்பராக வரலாம். 3க்கு 5 அப்படிங்கிறது மாதிரி வரலாம். எல்லாம் பவர் நம்பரில் தான் வாய்ப்பு இருக்குது. கூட்டல் கழித்தல் மெத்தடில் நான் இன்றைக்கி கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 5107 67 94 0100 67 54. சரி, இது பாக்ஸில் உங்களுக்கு தனியாக ட்ரை பண்ணுறது கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மறக்காமல் டபுள் நம்பர்ஸ் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிலையும் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக இருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இடத்துல பாக்ஸில் வந்து 374, 479, 757 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அது எப்படி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்தில், அதாவது வின்வின்க்கு ஸ்ரீசக்தி 6ஆம் தேதி அதுக்கு ரிசல்ட் 789க்கு அதுக்கு அடுத்த நாள் 457 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. 457 அப்படின்னா 479 அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி அந்த ரேண்டமாக இங்கே நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 7, 8, 9 வரிசையாக வந்துருச்சு. அதாவது அது எப்படி மேட்ச் ஆகிருக்கு மிஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 7 பவரு, 2க்கு 8 பவரு, 4க்கு 9 அப்படிங்கிற மாதிரி பவர் நம்பரில் வரும்போது அடுத்தது வரிசையாக அது 7, 8, 9 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வின்வின்க்கு ஸ்ரீசக்தியில் 7க்கு 4 பவரு, 8க்கு 5 பவரு, 9க்கு 7 பவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் வந்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். பாக்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்து கொடுக்கும். இருந்தாலும் அந்த பாக்ஸில் ட்ரை பண்ணி வர நம்பர்ஸு இந்த மாதிரி ஒரு செட்டில் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ஸிங் போடுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. நம்ம சொன்ன தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுச்சுன்னா, அதே மாதிரி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் உங்களோட மேட்ச் ஆகுச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி டபுள் நம்பர்ஸ் அருமையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அது பிசியில் கண்டிப்பாக என்னோட கெஸ்ஸிங்கில் கரெக்டாக இருக்குது. உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே தனியாக இந்த நம்பர்ஸை நீங்கள் பாக்ஸில் போட்டாலும் சரி, இல்லை நம்ம இங்கே கொடுத்த மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர்ஸ் நீங்கள் பாக்ஸில் போட்டாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி ஸ்ரீசக்தி 415 நம்ம சேனல் மூலியமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு முழு வின்னிங் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை நம்பினதுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மென்மேலும் உங்களுடைய என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழு வெற்றியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள். மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீசக்தி 415 சூப்பரான வின்னிங் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே. அது வரைக்கும் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும். இன்பமே சூழுக, எல்லோரும் வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிற நண்பர்களே. நன்றி.